ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிஐஎஸ்எஃப்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 1124 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 4th மார்ச்சுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு கான்ஸ்டபிள் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 4th மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு மேல் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பே லெவல் 3 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். உங்கள் கைக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே தான் வந்து இருக்கும். இதில் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தட் இல்லைனா சிபிடி மெத்தட்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ்லேயே தான் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா பேஸில் தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1124 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 21, மேக்ஸிமம் வந்து 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா +5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து ஓபிசியில் வரீங்கன்னா +3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து 10th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஹைட் வந்து 167 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 80 வந்து மினிமம் இருக்கணும். எக்ஸ்பெர்னல் வந்து 85 வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 160 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். அதே மாதிரி செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 76 இருக்கணும். எக்ஸ்பெர்னல் வந்து 81 இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து ஸோ ஐசைட்டு, டேட்டோஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் ஸோ நம்ம ரீஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சதர்ன் செக்டர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. தமிழ்நாடு வந்து சதர்ன் செக்டரில் வந்து வருது. ஸோ தமிழ்நாடு ரீஜன் வந்து பாருங்கள் சதர்ன் செக்டரில் இருக்கும். இதில் வந்து சென்னை தான் வந்து இதுக்கான ஹெட் ஆஃபீஸாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம சென்னையில் கூட வந்து இருக்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் எடுத்தது உங்களுக்கு ஹைட் பார் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஹைட் பார் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து 800 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஹைட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறது நான் சொன்ன பற்றியில் அது இருக்கும். அதுக்கடுத்து வந்து டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ட்ரேட் டெஸ்ட், அதாவது டிரைவிங் சம்மந்தமான ட்ரேட் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் இருக்கும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். தேர் ஷல் பி நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துட்டாங்க. நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மார்க் நீங்கள் எடுத்தால் இதில் வந்து குவாலிஃபை அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அனெக்ஷன் 1ல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதுக்கான அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.